எடுத்த உடனே சென் கிளான் வில்லேஜ்னு ஒரு வில்லேஜை காட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. அங்கே ஓல்டு பிளாக் ஸ்னேக்குன்னு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சின்ன பையன் கேட்குறான், ஓல்டு பிளாக் ஸ்னேக்குன்றது ரொம்ப ஆபத்தானதா? உங்கள் அப்பாவும் சொல்கிறாரு, ஆமாம், ரீசெண்டாக 2 பேரும் சாகடிச்சிச்சு. அதுலேயும் ஒருத்தர் வேறு கல்டிவேட்டரான், அவ்வளோ ஸ்ட்ராங்கான பாம்பு அது. அப்பா, அப்படின்னா நம்ம கோழிங்கெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிடலாம், அப்போ தான் பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஓல்டு பிளாக் ஸ்னேக் வந்து எல்லா கோழிங்களும் தின்னுச்சுன்னா நம்மளுக்கு வியாபாரமே இருக்காது. ஆமாண்டா, நல்ல ஐடியா தான் கொடுத்தேன், நானும் பண்ணுறேன். அப்போ அவங்க 2 பேரும் நின்று இந்த டெம்பிளாக காட்டினாங்க, மவுண்டைன் காட்ஸோட டெம்பிள். இந்த மவுண்டைன் காட்ஸ் சிலை பக்கத்தில் தான் இந்த ஓல்டு பிளாக் ஸ்னேக் இருக்குது. இந்த ஓல்டு பிளாக் ஸ்னேக்கும் சொல்லுது, நான் வந்து ஓல்டானவன் கிடையாது, எனக்கு மொத்தமே 3 வயசு தான் ஆகுது. இவங்க பாட்டுன்னு என்ன ஓல்டு இல்லைன்றாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி ஞாபகமே இல்லை. அந்த 2 பேரும் நான் ஏன் கொண்டா பார்க்க பரிதாபமாக இருந்தது. அந்த அந்த பையனும் சொல்கிறான், எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு. அதான் ஒரே கல்ப்பை தின்ட்டேன். அந்த தின்னதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற ஒரு இம்மோட்டல் வந்து, ஒரு கல்டிவேட்டர்னு நினைக்கிறேன், இம்மோட்டல் இல்லை, அவன் வந்து கத்திட்டு இருந்தான். அவனும் பார்க்க பரிதாபமாக இருந்ததுன்னு ஒரே காமிக்கிட்டேன். அந்த தின்னக்கப்புறமா எனக்கு நிறைய பேர் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அந்த இன்டெலிஜென்ஸ்னால் எனக்கு ஸ்கேரியான திங்ஸும் தெரிஞ்சது. மனுஷங்க அவங்க ரொம்ப ஸ்கேரிங்கானவங்க. எல்லாம் ஸ்நாக் கேச்சர்ஸ்னு ஒரு கழுத்து கும்பல் என்னை துரத்துச்சிங்க. எல்லோரும் என்னை சாகடிக்க ட்ரை பண்ணாங்க. நான் அங்கே பார்த்தேன், பெரிய பெரிய என்னோட பெரிய பைப்பர்லாம் ஈஸியாக சாகடிச்சாங்க. அவங்களுக்குன்னு லெவல் சிஸ்டம்லாம் இருக்குது, டிரான்சன், இம்மோட்டல் அப்படின்னு நிறைய. அதனாலேயே நான் பதுங்கி தான் இருந்தேன், மனுஷங்களை பார்த்து பயந்துக்கிட்டு. சரி, ரொம்ப நேரமாக உள்ளே கிடக்குறோம், வெளில கொஞ்சம் காற்றாட போயிட்டு வருவோம். மனுஷங்க அவங்களுக்குன்னு ஒரு பேர் வச்சுப்பாங்களா? எல்லோரும் என்ன ஓல்டு பிளாக் ஸ்னேக்குன்றாங்க, ஆனால் நான் ஓல்டானவன் கிடையாது, 3 வயசு தான் ஆகுது. எனக்குன்னு நான் வேறு ஏதாவது பேர் வச்சுக்கணும். என்ன பேர் வைக்கலாம்? ஸ்னேக்கி, இந்த பேர் நல்லா இருக்கும்ல. இனிமேல் நான் ஸ்னேக்கி. காட்டுறாங்க, சென் கிளான் வில்லேஜை காட்டுறாங்க. இங்கே இருட்டாகுது. ரொம்ப வசதியான வில்லேஜில் இதுவும் ஒன்று. நிறைய கேட்டில்ஸ்லாம் இருக்கும். எல்லோரும் தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். இதான் ஒரே வாய்ப்பு, அமுக்கடா. இந்த கொழு கொழு பண்ணிங்களாம் நல்லா டேஸ்ட்டாக ஆகுது, நல்லா சாப்பிட்றதுக்கும் ஈஸியாகுது. என்கிட்ட என்ன விட்றியா? பிடிக்கனாலே உன் ஃப்ரெண்டு கூடிய நீ போ. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு, கொஞ்ச நேரம் தூங்கும். மனுஷங்களும் தூங்குற நேரம் தான், யாரும் வர மாட்டாங்கன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஸ்னேக் நிம்மதியாக தூங்கும்போது அப்போ 2 பேரும் வராங்க, பேசிக்கிறாங்க. எங்களோட பகைச்சிக்கிட்டா என்னெல்லாமன்னு பாரு, செத்துட்டான் இவனும். எங்களா லவ் பண்ண பொண்ணை இவனும் லவ் பண்ணிக்கிறான். நான் அப்பயே சொன்னேன் பண்ணாதன்னு, இப்போ பாஸ் செத்துட்டான். நானும் சொன்னேன் பாஸ் இவன் பண்ணாதன்னு, நான் அந்த மாதிரி பண்ணி இப்போ செத்துட்டான். அவ்வளோதான் நிலமை இவனுக்கு. அப்போ ஸ்னேக்கி அப்போ பார்த்துச்சு அந்த 2 பேர். ஐயோ மனுஷங்களா, நான் ரொம்ப நாள் தூங்கிட்டேன் போல் அப்படின்னு சொல்லி மேலே ஒழிஞ்சிக்க, கொட்டாய்க்கு மேலே. கொட்டாய் மேலே ஒழிஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் அப்படி என்ன தான் பேசுகிறாங்க, கொஞ்சம் கேட்போம். இவனுக்கு இதான் நிலமை, செத்துட்டான் வார், முடிஞ்சிச்சு இவன் கதை. பண்ணிங்க சாப்பிட போகுது இவனை, ஹியூமனோட காப். நான் பார்த்ததே இல்லை. அவன் இன்னும் உயிராக தான் இருக்கிறான், சாகலையா இன்னும் சாகுங்க. நான் சாகாமா, நான் திரும்ப ஒரு ரீஎன்கார்னேட் ஆகிட்டேன். ஒரு இம்மோட்டலாக இருந்து திரும்ப ரீஎன்கார்னேட் ஆகிட்டேன். இந்த உலகத்தையே நான் ஆட்டி படிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உன்னோட ரிவெஞ்சை நான் கொடுக்குறேன், கவலைப்படாதடா ப்ரீவியஸ் ஓனர். இந்த பாடி நல்லா பர்ஃபெக்டாக தான் ஆகுது. ஸ்னேக்கையும் பயப்படுது, இவன் பார்த்துடக்கூடாது, உன்னால் பார்க்க முடியாதனால, அவனால் என்ன பார்க்க முடியாது, பயந்துட்டுக்குது. மனுஷங்களோட இன்னும் அந்த பயம் போகாமல் இன்னும் பயந்துக்கிட்டே இருக்குது மனுஷங்களை பார்த்து, அறிவு வளர்ந்ததில்ல. பார்த்துட்டான், ஐயோ பார்த்துட்டானே, என்ன பண்ணுவான்? லோ லெவல் ஸ்பிரிட் ஸ்னேக்கு, லோ லெவல் தான், இதெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் ஓனருக்கு நிறைய அடிபடுக்குது, அதனால் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணும், ஸ்பெல்லை போட்டு ரெக்கவர் பண்ணாதான் உண்டு, இதெல்லாம் வந்து எதுவும் முடியாது.
ரெக்கவரி ஸ்பெல்லில் அந்த இம்மோட்டெல்லாம் போகிறான், ரீஇன்கார்னேஷன் இம்மோட்டல். ஹெவன் அப்புறம் எர்த், அது ரெண்டுமே கிராண்ட் செஸ் போர்டு. அதில் இருக்கிற லிவிங் பீங்ஸ்லாம் செஸ் பீசஸ் என்னோட. அந்த ஸ்னேக்கையும் நினச்சிக்குது, ஐயோ என்னை கொல்ல தான் ஸ்பெல்லு போடுறானோ, நீ கொன்று என்னை குழியில் புதைக்காம விட மாட்டான் போல், என்னை வந்து சாப்பிட்டு என்னோடய தோலெல்லாம் வந்து விற்றுருவான் போல் நல்லா ரேட்டுக்கு. ஐயோ நான் விட மாட்டேலே, நான் இப்படி சாக மாட்டேன், அவனை சாகடிச்சு இன்றைக்கி ஒரு வழி ஆக்காம விட மாட்டேன், நானாவது சாகிறதா அது. இவனை ஒரே காமிக்கிட்டா இவனால் எப்படி ஸ்பெல்லு பண்ண முடியும், இன்னைக்கு முடிச்சிடுறேன் இவன் கதையை. என்ன நடக்குதுங்க அப்படின்னு அந்த இமோட்டெலாம் பார்க்குறான். உனக்கு உயிர் பிச்சை கூட என்ன அடிக்கிறியா, இல்லை உன்னை இன்னைக்கு சோழி முடிக்கிறேன், அடிக்கிற அடியில் கதற போகிறேன். ஐயையோ என்னை அடிக்கிறானே, உள்ளே போய் அடங்க மாட்டானே, உன்னை விட மாட்டேன், மிதிக்கிற மிதியில் நீயா அம்மா அம்மா நழுவுற. டீமன் கோர், ஐயோ என் டீமன் கோரை கண்டுபிடிச்சிட்டான், நான் பற்றி வச்சு டீமன் கோர். வேணாம் அப்படி பண்ணாத, டீமன் கோரை நசுக்கிட்டா நீ எப்படி திரும்ப உயிரோட வருவ, இதோட உனக்கு ரீஇன்கார்னேஷன் கிடையாதுலே. ஐயோ நான் இப்படி சாகக்கூடாது, நான் இன்னும் உயிர் வாழணும்னு ஆசைப்பட்றேன், நான் ஒரு நிம்மதியான வாழ்க்கையில் வாழணும்னு நினைக்கிறேன். ஹியூமன்ஸ் அதுங்க ரொம்ப மோசமானவங்க. நல்லா நியூட்ரிஷனாக இருக்குது இந்த ஸ்னேக்கோட பாடியும். எவனிங் கல்ட்டுன்னு கல்ட்டர், டீமன் கல்ட்டர், வாய்ப்பே இல்லை, அது அதோட டீமன் கோரை ரிவைவ் பண்ணுது. இது சாதாரண பீஸ்டாக இருக்காது, டிவைன் கல்ட்டே அங்கே போய்க்குது. வளர்த்த கடா மாறலையா பாயுது எனக்கு. நீ என்னோட டிவைன் கல்ட்டரில் என்னை அடிக்காத, நீ என்னோட கட்சியில் நீ என்னடா துரோகம் பண்ணுற அவனுக்கு. டிவைன் கல்ட்டில் இருக்கிற பவரும் அங்கே இங்கேன்னு செதறி பெரிய வெடிப்பு வந்ததில்ல, ஸ்னேக்கோட உடம்பு மொத்தமாக போயிடுச்சு. பார்த்தா ஸ்னேக்கி இன்னும் உயிரோட தான் இருக்குது, அது பழைய ஸ்கின், அதுவும் அழுதுகிட்டு கிடக்குது. ஐயோ எனக்கு வலிக்குது ரொம்ப, இவன் வேறு அடிச்சுட்டு போயிட்டானே அப்படின்னு. இதோட இந்த ஃபஸ்ட் சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.